வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, மினிமைசேஷன் யூஸிங் கர்னாஃப் K-மேப் டைப் 9ல் 5 வேரியபிள் K-மேப் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. உன்னிப்பாக கவனிக்கணும், தெளிவாக கவனிக்கணும். ஓகேங்களா? சிம்பிளிஃபை த பூலியன் ஃபங்க்ஷன் F ABCDE மொத்தம் 5 வேரியபிள்ஸ், சம்மேஷன் M. ஸோ இது வந்து SOP ஃபார்ம், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம். 0, 5, 6, 8, 9, 10, 11, 16, 20, 24, 25, 26, 27, 29, 31. ஸோ டோட்டலாக 32 வேல்யூஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 5 வேரியபிள் K-மேப்பில் 32 வேல்யூஸை நம்ம 16 பிரிக்க போகிறோம். பிரிச்சுட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு 16 பாக்ஸு, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 16 பாக்ஸ். ஓகேங்களா? திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் இந்த பக்கம். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரீங்க அந்த பாக்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக, அப்போ தான் கன்ஃபியூஷன் வராது. ஓகே, ரெண்டு பக்கமும் 16 பாக்ஸஸ் வரைஞ்சாச்சு. இதில் 5 வேரியபிள் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வேரியபிள் இருக்குங்க இல்லையா, இந்த ஏவை தான் நம்ம ரெண்டாக பிரித்தாச்சு. ஸோ இந்த பாக்ஸுக்கு A பார், இந்த பாக்ஸுக்கு A. இப்போது ஏவை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிற வேரியபிள் BCDE. ஸோ இங்கே BC வரும், இந்த பக்கம் DE வரும். சேம் இங்கே அதே மாதிரி தான் BCDE. ஓகேங்களா? இப்போது சம்மேஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு எப்படி எழுதணும்னு தெரியும். ஃபார்மேட் இந்த இடத்துல என்ன வரும்? B பார் B பார், நெக்ஸ்ட்டு B. அடுத்த C லெட்டர் இருக்குங்க இல்லையா, ஸோ இங்கே எப்படி எழுதுவோம்? C பார், கீழே ஒரு C பார், சென்டரில் C. இதே மாதிரி தான், இதே தான் எடுத்து இந்த பக்கம் எழுத போகிறோம். B பார் C பார், நெக்ஸ்ட்டு B பார் C, நெக்ஸ்ட்டு BC, நெக்ஸ்ட்டு BC பார். மேலே எப்படி எழுதணும்? DEக்கு ஃபஸ்ட்டு D பார், அடுத்தது D. ஈக்கு எப்படி எழுதுவோம்? E பார், லாஸ்ட்டாக E பார், சென்டரில் E. இதே எடுத்து இந்த பாக்ஸ்க்கு எழுதலாம். D பார் E பார், நெக்ஸ்ட்டு D பார் E, DE பார். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை கரெக்டாக எடுத்து எழுதிக்கணும். இப்போது முடிச்சாச்சு. ஸோ வேரியபிள்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் எழுத போகிறோம். இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்போ அப்படியே இங்கே ஜம்ப் ஆகிடணும். 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31. இந்த மாதிரி நம்பர்ஸை பக்காவாக எழுதிடணும். இது வரைக்கும் தப்பு பண்ணாமல் எழுதினீங்க தான் ப்ராப்ளம் கரெக்டாக போட முடியும். ஓகேங்களா? இப்போது ஃபார்மேட்டை எழுதியாச்சு. இப்போது வேல்யூஸ்க்கான இது வந்து சம்மேஷன். ஸோ எங்கெல்லாம் அந்த வேல்யூஸ் இருக்கோ அதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ 0 இருக்க இடத்துல 1 போடணும். இந்த இடத்துல 1, 5க்கு 1, நெக்ஸ்ட் 6க்கு 1, நெக்ஸ்ட் 8க்கு 1, நெக்ஸ்ட் 9க்கு 1, 10க்கு 1, 11க்கு 1, 16க்கு 1. இப்போ 16 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இங்கே போடணும் 1. 20க்கு 1, 24க்கு 1,
25க்கு 1, 26க்கு 1, 27க்கு 1, 29க்கு 1, 31க்கு 1. இப்போது 1 எல்லாம் போட்டாச்சு. இது வரைக்கும் கரெக்டாக எழுதிடுவீங்க. இதுக்கப்புறம் தான் திங்கிங் பண்ணுற வேலை. ஓகேங்களா, நல்லா யோசிக்கணும். இந்த டேபிள் இருக்குங்களா, இந்த டேபிள் அப்படியே எடுத்துகிட்டு போய் இதுக்கு மேலே வச்ச எப்படி இருக்கும் அதே தான் இது. ஓகேங்களா, இப்போ இதை நல்லா பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு 8க்கு சான்சஸ் இருக்கான்னு பார்க்கணும், 8 குரூப்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்கலான்னா, ஃபஸ்ட் இந்த டேபிளில் பாருங்கள். இந்த டேபிளில் நார்மலாக 8 எதனா இருக்கா? 1 2 3 4 4 1 இருக்குது. வேறு எங்கேயுமே அந்த 4 1 வர மாதிரி வரல, 8 1s வரல. ஸோ 8 1க்கு இதில் வாய்ப்பு இல்லை. இந்த பாக்ஸில் தனியாக 8 1 இருக்கா பாருங்கள், 4 1 இருக்குது, இங்கே 2 1 இருக்குது, இங்கே 1 1 இருந்தால் 8 1 போடலாம். ஸோ 2 பாக்ஸ்லையும் தனித்தனியாக பார்த்தோம், 8 1 இல்லவே இல்லை. இப்போ சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம். சேர்த்து வச்சுன்னு அப்படின்னா இதை அப்படியே தூக்கிட்டு போய் இது மேலே வச்சு பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இங்கே 4 1 இருக்குது, இங்கே ஒரு 4 1 இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை 1 வருது? 8 1 வருதா? இதே இடத்துல தான் அந்த 4 1 இருக்குது, இதே இடத்துல தான் இருக்கணும். இந்த 4 1 இங்கே இருந்துச்சுன்னா இதே இடத்துல 4 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம 8ன்னு கணக்கு எடுத்துக்கணும். அப்போது இதை 8 அப்படி பேர் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, டோட்டலாக சேர்த்தோம்னா 8. 8 பேர் பண்ணியாச்சுங்களா? அப்போது 1 ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போவே இதுக்கான ஈக்குவேஷன் எழுதிடுவோம், எக்ஸ்பிரஷன். தேர்ஃபோர் ஃபங்க்ஷன் ஆஃப் என்ன கொடுத்துறாங்க? ABCDE ஈக்குவல் டு, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4. இது 2 டேபிளுக்கும் காமனாக சேர்த்து எழுதியிருக்கோம், தனித்தனியாக இல்லை. 8 ரெண்டும் சேர்ந்து தான் 8 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே BC பார் இருக்குது. இந்த 4 லைனுக்கு, இந்த 4 1ஸ்க்கு இங்கே BC பார் இருக்குது. இந்த 4 1க்கும் BC பார் தான் இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக தான் இருக்குது BC பார். அந்த BC பார் எடுத்து எழுதிடணும். BC பார் எடுத்து எழுதிடணும். இந்த 4 1க்கு டாப்பில் 4 பேருமே இருக்காங்க. எப்பயுமே 4 பேருமே இருந்தால் மொத்தமாக கேன்சல் எழுதக்கூடாது. இந்த 4 1க்குமே டாப்பில் 4 பேருமே இருக்காங்க, 4 பேருமே கேன்சல் பண்ணிடணும். அந்த எக்ஸ்பிரஷன் எழுதக்கூடாது. ஓகேங்களா, சரி. இப்போ அடுத்தது ஏ பார்க்கணும். இந்த 4 1மே இந்த 4 1மே 2 டேபிள்லேருந்துமே சூஸ் பண்ணதுனால 8 ஆக்கிறதுக்கு 2 டேபிளுமே சூஸ் பண்ணதால இந்த ஏ பாரையும் சூஸ் பண்ணக்கூடாது, ஏவையும் சூஸ் பண்ணக்கூடாது, தூக்கிடணும். அப்போ உனக்கு ஆன்சர் BC பார் மட்டும்தான் இந்த 8 1க்கான குரூப்பிங்க்கு. தெளிவாக புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்த குரூப்பிங் போகலாம். இப்போ திரும்ப இண்டிவிஜுவல் டேபிள் வர போகிறோம். வேறு எங்கேயுமே 8 வரதுக்கான சான்சஸ் இதுக்கப்புறம் கிடையாது. இப்போ 4 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேபிள் எதனா 4 வருமா பாருங்கள். இந்த டேபிளில் 4, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே 1 இல்லை. ஸோ 4 வரதுக்கு சான்சஸ் இல்லை இந்த டேபிளில். வேறு இதில் 4 வரதுக்கான சான்சஸ் இல்லை. இப்போ இந்த டேபிளுக்கு போகிறோம், 4 எதனா வருதான்னு. 1 1 இங்கே 1 இல்லை, வரதுக்கு சான்ஸ் கிடையாது. இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 தான் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ 4 இங்கே 4 இருக்குது பாருங்கள், 1 1 1. அப்போது இந்த 4 நம்ம குரூப் பண்ணுறோம் இப்படி. இப்போது இதுக்கு எழுத போகிறோம். இப்போது இந்த 4 இந்த டேபிளுக்கு மட்டும்தான் சொந்தம். இவங்கள நாங்கள் ஜாயின் பண்ணிக்கல. நான் இந்த 4க்கு இந்த 4 தேவைப்பட்டது 8 ஆக்கியாச்சு. எனக்கு இங்கேவே 4 கிடச்சிருச்சு, 4 குரூப்பிங் 4. அப்போது இந்த டேபிள் இப்போ ஓரங்கட்டியாச்சு. இப்போ இந்த டேபிளுக்கு வச்சு தான் நம்ம எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். இந்த 4 1ஸ்க்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்க? BC பார். இதில் இந்த சியும் சி பாரும் கேன்சல். அப்போ என்ன வரும்? B தான் ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது. ஸோ B ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்தது இந்த 4 1க்கு டாப்பில் யார் இருக்காங்க? D பார் E DE. இந்த டியும் இந்த D பாரும் கேன்சல், ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது E தான். E எழுதியாச்சு. இப்போ இந்த 4 1 இருக்கு இல்லையா, இந்த 4 1 நம்ம இந்த டேபிள் இருந்து மட்டும்தான் எடுத்திருக்கோம், குரூப் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஏவை சூஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல ஏ வந்துடும். ஓகேங்களா, போனதில் இந்த 8 1s இருக்கு இல்லையா, 2 டேபிளையும் சூஸ் பண்ணதுனால ஏ பாரையும் எடுக்கல, ஏவையும் எடுக்கல. அதனால் இந்த டேபிளில் 4 1s நம்ம இதில் மட்டும் சூஸ் பண்ணதுனால இந்த ஏவை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, செகண்ட் குரூப்பிங் ஓவர். நெக்ஸ்ட் அடுத்த 4 எதனா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அடுத்த 4 எதனா வருமா? ஃபஸ்ட் இந்த டேபிளில் பார்ப்போம். வேறு எதனா எக்ஸ்ட்ரா 4 வருமா? இதில் 4 வரதுக்கான சான்சஸ் இல்லை.
இந்த டேபிள்லையும் தனியாக 4 வரதுக்கான சான்சஸ் இல்லை. இருக்குது பாருங்கள், அந்த டேபிள் இல்லை. ஆனால் இப்போ இந்த 2 டேபிளையும் சேர்த்து 4 வர வைக்கட்டுமா? பாருங்கள், இங்கே ஒரு 1 இருக்கா, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்கா, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ இது சேர்த்து 4 ஆக்கிடலாமா? குரூப் 4 ஆகிடுமா இது? புரியுதுங்களா? நான் எப்படி இந்த 4 1ஐயும் இந்த 4 1ஐயும் சேர்த்து 8ன்னு சொன்னேன், அதே மாதிரி தான் இங்கே 1 இருக்குது, இதே இடத்துல அந்த 1 இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 1 இருக்குது, இதே இடத்துல அந்த 1 இருக்குது. அப்போ இது 4மே சேர்ந்து ஒரு 4 குரூப். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த 4க்கு நம்ம எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். இப்போ இந்த 2 1 இந்த 1 இருக்கு இல்லையா, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இதுதான் சேர்த்து நம்ம 4ன்னு சொல்லியிருக்கோம். இந்த 1க்கும் இந்த 1க்கும் லெஃப்ட் சைடில் யார் இருக்கா? பி பார் சி பார். இந்த 1க்கும் இந்த 1க்கும் லெஃப்ட் சைடில் யார் இருக்கா? பி சி பார். ரெண்டுத்துலேயும் அதே தான் இருக்கும். நம்ம இந்த பக்கமே வந்துருங்க, இப்படி மொத்தமாக இப்படி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இவங்க 2 பேரில் பியும் பி பாரும் கேன்சல். அப்போ காமனாக இருக்கிறது சி பார் சி பார். அந்த சி பார் எடுத்து இங்கே எழுதிடுவோம். எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் இந்த 2 1க்கு டாப்பில் யார் இருக்கா? டி பார் இ பார். இந்த 2 1க்கும் டாப்பில் டி பார் இ பார். இவங்க 2 பேருமே சேமாக தான் இருக்காங்க. அப்படியே 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 எடுத்து எழுத வேண்டியது தான். டி பார் இ பார், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுங்களா? எழுதிட்டதுக்கு அப்புறமா இந்த 4 1 எடுத்தோம் இல்லையா, இந்த 4 1 எங்கேருந்து எடுத்தோம்? 2 டேபிள்லேருந்துமே எடுத்தோம். ஆனால் இந்த ஏ பார் எடுக்கக்கூடாது, ஏவும் எடுக்கக்கூடாது. அப்போ ஏ பார் ஏ கிடையாது. முடிச்சாச்சு. இப்போ அடுத்த குரூப்பிங். இதுக்கப்புறம் 4 வரத்துக்கு சான்சஸே இல்லை. இதுக்கப்புறம் 2 தான் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டேபிள் எதனா 2 வரத்துக்கு சான்ஸ் இருக்கா? இங்கே 1 இருக்குது, இந்த பக்கம் 1 இருந்தால் 2ன்னு போடலாம், சான்ஸ் கிடையாது. இங்கே எதுவுமே 2க்கான சான்சஸ் இல்லை. இந்த 1 வந்து இது கூட பேர் பண்ணலாமா? 2 குரூப் பண்ணலாமா? அப்போது இது ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்கா? பி பார் சி பார், பி பார் சி. சியும் சி பாரும் கேன்சல். ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறது பி மட்டும்தான். பி பார் தான் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 2 1க்கு டாப்பில் யார் இருக்கா? டி பார் இ பார், டி பார் இ பார். இந்த குரூப்பிங், இந்த 2 1s இருக்கு இல்லையா, இந்த 2 1 நம்ம எந்த டேபிள் எடுக்கிறோம்? 2 டேபிள் இந்த மாதிரி எடுத்தோம் இல்லை, இந்த டேபிளில் மட்டும் தான் நம்ம குரூப் பண்ணோம். அப்போது இந்த ஏவை எடுத்து எழுதிக்கணும். ஸோ ஏ பி பார் டி பார் இ பார். புரியுதுங்களா? 2 டேபிளும் சூஸ் பண்ணால் எடுக்கக்கூடாது, இந்த ஏவும் ஏ பாரையும். இந்த டேபிள் தான் இந்த 1 இருக்குது, 2 குரூப்ஸ், அது இங்கே ஏ எடுத்தாச்சு. அடுத்த குரூப்பிங் பார்க்கலாமா? அடுத்த 1 என்ன இருக்குது? இங்கே ஒரு 1 இருக்குது. இதுக்கப்புறம் 2க்கு சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா? இங்கே 1 இருக்குது, இதே டேபிள் இந்த இடத்துல 1 இருக்கா? இல்லை, நம்ம எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 1 இருக்குது, இதே டேபிள் இங்கே 1 இருக்கா? இல்லை. இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 2ன்னு ஆக்கலாம் குரூப். இப்போ 2 குரூப் எதுக்குமே சான்சஸ் கிடையாது. இப்போ அடுத்த குரூப்பிங் 1 1ஆ பார்க்கணும். இது 1 தனியாக தான் இருக்குது, இது 1, அவ்வளோதான். இப்போ இதுக்கு எழுதலாமா? இது தனியாக 1 தான். இப்போ அவ்வளோதான். அப்போது இந்த டேபிள் தான் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா இந்த டேபிள் எதுவுமே இல்லை. ஸோ இந்த 1 மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்கா? பி பார் சி, பி பார் சி. இந்த 1க்கு டாப்பில் யார் இருக்கா? டி பார் இ, டி பார் இ. இந்த 1 எந்த டேபிள் இருக்குது? ரவுண்ட் பண்ணது ஏ பாரில் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ ஃப்ரண்ட்டில் ஏ பார் ப்ளஸ் அடுத்த எதனா 1 மிஸ்ஸிங்காக இருக்கா? மிச்சம் இது 1 தான் இருக்குது. இந்த 1 ரவுண்ட் பண்ணிவிடும், ஏன்னா இது எதுவும் பண்ண முடியாது. இந்த பக்கமும் எதுவுமே இல்லை 2 ஆக்கிறதுக்கு, வெறும் சிங்கிள் தான் இது. இவங்க தனியாக தான், எதுவும் பண்ண முடியாது. லெஃப்ட் சைடில் யார் இருக்கா? இங்கே பி பார், இங்கே எழுதுற இடம் இல்லை, இங்கே எழுதுறேன், ப்ளஸ் பி பார் சி. இந்த 1க்கு டாப்பில் யார் இருக்கா? டி இ பார். இந்த 1 நான் எங்கேருந்து எடுக்கிறேன்? 2 டேபிளுமா சேர்த்து பண்ணுறேன்? இல்லை, இந்த டேபிளில் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 1. அப்போ இந்த ஏ பாரை ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் குரூப்பிங் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் 5 வேரியபிள் கே மேப். ஓகேங்களா? நான் சொன்ன விஷயங்களில் தெளிவாக உன்னிப்பாக கவனிச்சிங்களுக்கு ப்ராப்ளம் எப்படி கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த சப்ஜெக்டினுடைய மற்ற வீடியோஸ்களை குறிப்பிட்ட பிளேலிஸ்டில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.